வணக்கம். இன்று ஆய்ப்பணி நடந்து கொண்டிருக்கிற இடம் வந்து அணைக்கரை வாழைத்தோட்டா ரோடு பகுதியில் உள்ள எத்தனை ஏக்கர் இடம் இருக்குது? இங்கே 60 ஏக்கர் இடம் உள்ள இடம். போர் மொத்தம் எத்தனை போர் போட்டிருப்பீங்க? போர் வந்து 150 போர் போட்டிருக்காங்களாம். எத்தனை போர் பயன்பாட்டில் இருக்குது? 4 போர் 5 போர் இருக்குது. 4-5 போர் தான் பயன்பாட்டில் இருக்குது. எத்தனை போர் இடிக்குது? இடிஞ்சது எல்லாம் நிறைய போர் இடிஞ்சு வருது. இந்த 60 ஏக்கர் இடத்துல எத்தனை போர் போட்டிருக்கேன்னாச்சு? அதெல்லாம் கணக்கே கிடையாது. 150 போருங்காரு. அந்த போர் அவ்வளோ எண்ணிக்கை இருக்குமா? ஒன்று அது வேண்டாம். 150 நம்ம முக்குன்னு. சரி சரி சரி. இந்த பக்கத்தில் ஒரு போர் இருக்குது. அது என்ன ஓடிக்கிட்டு இருந்த போர் தான் இடிஞ்சிருக்கு. சில்ட்டிங் ப்ராப்பராக தண்ணி வருது. தண்ணி வந்தால் சில்ட் ஆகுது, இல்லைன்னா கம்ப்ளீட்டாக புகையாக போகும். அப்படி தானே? ஒன்று புகையாக போகும், தண்ணி வரும், இல்லை அது இடிஞ்சு விழுந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியாமல் இருக்குது. இப்போ தண்ணி உள்ள ஏரியாவாக இருக்குது. என்னுடைய வந்த இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி இருக்கு, ஆனால் இடியுது. ஆமாம், அப்படி தானே? இப்போ நமக்கு இடியல தண்ணி குறைவான தண்ணியா? இல்லை, தண்ணி நல்ல தண்ணி தான். ஒரு அரைஞ்சு தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம். அரைஞ்சு தண்ணிலாம் இல்லை, மோட்டர் ப்ராப்ளமாக இருக்கும் நினைக்கிற. ஒரு தண்ணி அதுக்கு தூக்கி தான் பார்க்க முடியாது. போர் போடும்போது எத்தனை நாளில் வந்துச்சு? எவ்வளோ தண்ணி வந்துச்சு? இது 225 தண்ணி இருந்துச்சு. சரி. அதுக்கப்புறம் நான் 360 380 நல்லா ஓரளவு தண்ணி இருந்துச்சு. நல்ல ஊற்று தான், நல்ல ஊற்று தான் வந்துச்சு. இது மோட்டர் கண்ணை அடைச்சி கிடக்கும்னு நினைக்கிறேன். இது நாளாக ஓடாமல் இருந்தது, அது தூக்கி பார்க்காம இருக்கு. மோட்டர் தண்ணியை கண்டுபிடிச்சி போர் போட்டாலும் இடிஞ்சு போயிடுது, இல்லைன்னா அடைச்சிக்கிடுது. தண்ணிலாம் போயிடுது. ஏரியா அணைக்கரை வாழைத்தோட்ட ரோடு கொஞ்சம் டஃப்பான ஏரியா தான். இங்கே ஒரு அம்மாவுக்கு பார்த்து கொடுங்க. 3 போர் நல்ல தண்ணி. நம்ம ரவி எலக்ட்ரிக்கிலேருந்து கொஞ்சம் லெஃப்ட்டு கீரைக்காரன் இருந்துட்டா அது என்னது, அந்த ரோட்டில் போனால் ரைட் சைடில் அவங்க வீடு. அவங்க ஹஸ்பண்டு இல்லைங்க, ஒரு ஓல்டு லேடி. கல்குரி தலைவர் டீ கடைக்கு எத்தனை? இது 2வது ஸ்கேனு. 45 மீட்டர் லென்த்து, 40 மீட்டர் ரிப்போர்ட்டு கிடைக்கும். டெப்த்து வந்து 200 மீட்டர் ஆழம். முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது மேற்கே கிழக்க. கரெக்டாக அந்த அடையாளம் வச்ச இடமும் அதுக்கு மேற்கே ஒரு போர் ஓடிட்டுருக்கு. அப்படி தானே? இப்போ சுமாராக ஓடுதோ? எனக்கு சுமாராக தான் இருக்குது ஈல்ட். அது ஆனால் மட்டம் மொத்தம் 3 மட்டம். அதில் 100-120 அடி மட்டும் ட்ரை ஆகிட்டு, கீழே உள்ள 2 மட்டும் கொஞ்சம் உயிரோட்டாக இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு அதிகமாக சப்பரம் கொடுக்கக்கூடிய போர் எது இன்னைக்கு நிலைமையில்? அந்த புளியமரத்து பக்கத்தில் நீங்கள் பார்த்து அங்கே மேக்க கொடுத்தீங்களா? அந்த தோட்டமாக தான் இருக்கும். அது அதான் எனக்கு இந்த தென்னந்தோப்பு அங்கிட்டு பார்த்த மாதிரி ஞாபகம். அந்த தென்னந்தோப்பு தான். நீங்கள் அந்த தென்னந்தோப்பு தான் பார்த்து கொடுத்துருக்கீங்க. அந்த நேரம் புளியமரத்து நேர் மேக்க அதில் ஒரு போர் போட்டாங்க. அது 400 அடி என்ன போட்டோம். அதுவும் மோட்ரு வெளியே வராத கண்டிஷனில் தான் இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன வருஷம் நான் 3 போர் கொடுத்தா 3 நல்லா தண்ணினாங்க. வீடியோ அனுப்பலாம். அவங்க நிறைய தண்ணி அப்படின்னாங்க. 7 ஜிபி மோட்டர் சப்ளை ஆகும் அப்படின்னாங்க. இந்த லொக்காலிட்டி இங்கே நாங்கள் போய்ட்டு திரும்ப வரும்போது நினச்சேன் இங்கே தான் கொடுத்தேன் அப்படின்னு ஞாபகம் இருக்குது. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அதான் இந்த தோட்டம் தான். சரி சரி. டாக்டரு அவங்க அம்மா இந்த முன்னால் அம்மா அப்பா வந்து இதில் வேலை பார்த்தவன். அந்த கம்பெனி கட்டிச்சிருக்காங்க. ஆமாம், அவங்க மட்டும்தான் இருக்காங்க. வீடு சின்ன வீடு வாடகை விட்ருக்காங்க அந்த காம்பவுண்டில். மேலே தோட்டம் தான். 3 பார்த்தா நல்லா 3 போர் ஒரே நாள் பார்த்து ஓட்டினாவில். ஒரே நாள் ஒரே நாள் தான் 3 பேண்ட் கொடுத்தேன். அன்னைக்கு ஓட்டிருப்பாங்க. அன்னைக்கு நைட்டோ மறுநாள் நைட்டோ ஓட்டினாங்க. இது 4வது ஸ்கேனு. 30 மீட்டர் லென்த்து தான், 200 மீட்டர் ஆழம். 2வது ஸ்கேனில் 40 மீட்டரில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சோம். 3வது ஸ்கேன்லேயும் அதே 40 மீட்ரு. அந்த 2வது ஸ்கேனில் 40 மீட்டர் அடையாளத்தையே இந்த 3வது ஸ்கேன்லேயும் அதே இடத்த காமிச்சிருக்கு. ஸோ அதை வெரிஃபை பண்ணுறதுக்காக கொஞ்சம் மேற்க 30 மீட்டர் லென்த்துக்கு ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். இதில் அந்த சரம் கண்டிப்பாக கண்டினியூ ஆகணும்.
இந்த பார்க்குறது இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டானு இப்போ முடிவு பண்ணுறதுக்காக இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இதே சரத்தில் தான் அந்த போர் முங்கி கிடக்கு, மோட்டரை மாட்டிட்டு எடுக்க முடியாமல் இருக்குது. 80 மீட்டர்லேருந்து 100 மீட்டருக்குள்ளே அந்த நீரோட்டம் இருக்குது, அதற்கு கீழே எதுவும் இல்லை. இது ஏற்கனவே ஒரு இடத்துல 5 இடம் ஸ்கேன் பண்ணி, அங்கே 5 இடம் ஸ்கேன் பண்ணியிருக்கோம், 2 இடம் செலக்ட் பண்ணியிருக்கோம். இது அதுக்கு நேராக கிழக்குள்ள வேறு ஒரு லொக்காலிட்டி, அதே ஏரியாவில். இது 6வது ஸ்கேனு. 45 மீட்டர் லென்த்து, 200 மீட்டர் ஆழம். இது கொஞ்சம் ரிட்ஜி ரெட் சாயில் இருக்கிறதுனால இந்த பக்கம் ஒரு சீனிக்கல் பாறை கொடி இருந்தாலும் இருக்கலாம். இங்கிட்டு கிழக்கு மேற்க எங்கேயாவது அதிக தண்ணி உள்ள ஓட்டம் இருக்கா போர் போட்டு? இது போகிறா இது எத்தனை அந்த பைக்கு ஃபுல்லாக ஊற்றிச்சு. இது எத்தனை அடி கிடக்கு இப்போ? 300 அடி தான். இப்போ குறைவாக ஓடுதோ? இப்போ குறைவாக ஓடுது. சும்மா அங்கே போட்ட இப்போ போன வருஷம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நீங்கள் மேக்கப் பிடிச்சி கொடுத்துருக்கீங்க. ஆமாம், நான் என்ன செய்ய? அவங்க இடத்துல ஸ்கேன் பண்ணி பெஸ்ட் இடத்த கொடுக்க. அதே மாதிரி அவங்க என்ன 3 வருஷம் முன்னாடி கூடும்போது தான் நாங்கள் இந்த வடக்கு இருந்தால் தெற்க நோக்கி ஸ்கேன் பண்ணேன். எது தெற்கிருந்து வடக்கு நோக்கி பார்த்தேன். இதே கருவி வச்சு தான். இதே கருவின்னா 1 இயர் தானே இருக்கும். இது 1 வருஷம் இல்லைண்ணா, போன இதுக்கு முந்தின இதை. அப்போ அவங்களுக்கு கரண்ட் மீட்டர் வச்சு பார்த்தது, இந்த கருவி கிடையாது. கம்பி அடித்து பார்க்கறது. ஆமாம், எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி சர்வே பண்ணேன். அந்த அவங்க மட்டும் வந்துருந்தாங்க, அந்த லேடி. பட் அவங்க வேலைக்குன்னு ஒரு ஆள் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்க வந்திருந்தாங்க. கம்பி அடித்து தான் பார்த்தோம். இங்கேருந்து நடுக்க கம்பி அடித்து பார்க்கும்போது 3 இடம் கொடுத்தேன். 3 அன்னைக்கோ மறுநாளாக போட்டதாக சொன்னாங்க. மறுநாள் போட்டுருக்காங்க. இந்த ஏரியா முழுக்கவே மேற்கு கிழக்கு தான் நீரோட்டம். இங்கே 6வது ஸ்கேனில் எதுவும் அடையாளம் வைக்கல. சுமாரான 2 மட்டும் கிடக்கு. ஏற்கனவே அந்த ஏரியாவில் ஒரு 3 போர் கிடக்கு. அதனால் அங்கே எதுவும் அடையாளம் வைக்கல. இது 7வது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு. 45 மீட்டர் லென்த்து, 200 மீட்டர் ஆழம். மேலே இருக்காது, கால்வாய் அதில் போகுது. இல்லை புளிய மரத்தை போல இதில் கிடக்கு கிணறு. இது கால்வாயில் தண்ணி மொத்தம் 200 மீட்டர் ஆழம், 45 மீட்டர் லென்த்து. 7வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கு. அதே சேரத்தில் ஒரு போர்வெல் கிடக்கு. அந்த ஒரு சேரத்துலேயும் கொஞ்சம் சுமாரான ஊத்தான், 260 அடி ஆழத்துக்குள்ள. ஒரு கம்ப்ரஸர் கூடும். ஒரு நாளைக்கு 8000 to 10,000 லிட்டர் தண்ணி கிடைக்கும். அவ்வளோதான். இது 9வது ஸ்கேனு. 45 மீட்டர் லென்த்து, 200 மீட்டர் ஆழம். 8வது ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். எல்லாமே 300 அடிக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. இது 10வது ஸ்கேனு. 45 மீட்டர் லென்த்து, 200 மீட்டர் ஆழம். 9வது ஸ்கேனில் ஒரு இடம் ஓரளவுக்கு பரவாயில்லாத இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 120 மீட்டரில் ஒரு பிரேக் கிடக்கு. தென்னந்தோப்புக்கு மேற்கொள்ள ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 பாயிண்ட் கொடுத்தேன். 3 பாயிண்ட்டுமே தண்ணி வந்துருக்கு. ரோட்டு எல்லாமே சுமாராக தாங்க. இப்போ 9
இதில் பார்த்தேன். இந்த 10 ஸ்கேனில் இது ஃபஸ்ட்டு 5 ஸ்கேனில் ஒரு 2 இடம் ஒரு பாயிண்ட் பிடிச்சிருக்கேன். இங்கே 9 ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் பிடிச்சிருக்கேன். 2 தான் கொஞ்சம் இது பண்ணி 2வது கிராஸ் போட்டு பார்த்து வச்சுருக்கு. ஸ்கேன் நம்பர் 4, 5, 9, 10 தேர்வாகியிருக்கு. 11 ஸ்கேனில் இந்த 4 தான் தேர்வாகிருக்கு. இந்த ஏரியா மொத்தத்தில் அதிக பயன்பாடு, மிக குறைந்த அளவு நீர் உட்சரிவு போன்ற காரணங்களால் மிக 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 குறைந்த அளவுகளான நீர்வளம் மட்டுமே காணப்படுகிறது.